நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். People wanna scream, all the people wanna shout, all the people wanna cheer, all the people in the house. Here comes a man with a new style. Pump it up. He's gonna drive everyone wild. Pump it up. If any woman comes around trying to test it. வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம். சத்தியமா நம்ப மாட்டோம். அடிச்சு கற்பூரம் அடிச்சு சொன்னாலும் இதுக்கு மேல நீங்க நல்லவன்னு சொன்னா நம்பவே மாட்டோம். கவலைப்படாதீங்க, பாட்டா வேற பாடி கட்டுறாரு. ஓகே, இப்போ கல்யாண் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். கார்த்திக், என்ன பண்ணீங்க? டான்ஸ் பண்ணீங்க? ஆமாம் சார். அதான் சொல்லுங்க. இப்படி கேட்டால் பயமா இருக்கு. பார்த்தாலே பயமா இருக்கா? இப்படி கேட்டா பயமா இருக்கான். கேட்டா பயமா இருக்கா? டான்ஸ் பண்ணீங்க, நிறைய டவுட் இருந்துச்சா? டவுட் இருக்கும்போது கீழே பார்க்காதீங்க, அதுவே நிறைய காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் கீழே பார்க்க இன்னும் டவுட் ஜாஸ்தியாகிட்டே போகும். நல்ல சாங், நல்ல கொரியோகிராஃபி, சின்னதாக அங்கங்கே மிஸ் பண்ணிட்டீங்க. பட் நாங்கள் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு கண்டினியூ பண்ணி, தட் இஸ் வெரி குட். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் கீழே பார்க்காதீங்க, நேராக கண்ணுக்கு நேராக பார்த்து ஆடுங்க. ஃபுல்லாக தப்பாக ஆடினா கூட நேராக அடித்து பாருங்கள். அப்படி நேராக பாருங்கள், நான் தான்டா பெஸ்ட் டான்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆடிட்டு கூட கீழே பார்த்து அப்படி இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதோ தப்பு பண்ணுறாரு போல இருக்கேன்னு பார்ப்பாங்க எல்லோரும். தட் இஸ் த ஒன்லி திங். இது வந்து நீங்கள் காம்படிஷன், ஐயோ தோற்று போயிட்டோன்னா அவ்வளோதானே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா, whenever you enjoy whatever you do, it will show on your face. எனக்கு பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும்னு நினச்சி ஆடுங்க. காம்படிஷன் விட்டுட்டா மார்க் போயிடுமே அப்படி நினச்சிங்கனாலே பாதி வந்து போயிடும், உங்களுக்கு மறந்து போயிடும். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம ஆடுறோம், ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ் மூமெண்ட். அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டெஃபினட்டாக யூ ஒன்ட் ஃபர்கெட் ஈவன் ஒன் மூவ். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? டூ யூர் பெஸ்ட். ஓகே கார்த்தி, இப்போது மேம் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் மேம். நீங்கள் வந்து இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாத மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, அதனால் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது மேக்ஸிமம் ஸ்டேஜிலே நின்றுட்டு சிம்பிள் ஆனால் கூட அட்லீஸ்ட் நீங்கள் மூமெண்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கேப்பு, நீங்கள் சைலண்டாக இருக்கும்போது இவங்க ரொம்ப விகரஸாக பண்ணும், நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணும்போது இன்னும் டல் ஆகும். உங்களை விட குரூப் டான்சர்ஸ் பிரைட்டாக பண்ணும்போது அது உங்களுக்கு தான் சோலோ பெர்ஃபார்மன்ஸில் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் நடுவில் நீங்கள் போய் அந்த கோட்டு கழட்டினது கூட இங்கேயே அப்படி ஸ்டைல் ஒரு ரவுண்ட் அடித்து கூட ஷர்ட்டு கழட்டலாம். என்ன மிஞ்சி போனால் கோட்டை கழட்டும் போது ஷர்ட்டும் வெளியே வந்து நல்ல ஃபிசிக் தானே, பார்த்துட்டு போட்டுமே. புரியுதா? அதனால் கேப் எடுக்காதீங்க. அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வேணும்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த மூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டைலிஷுக்காக இவங்களை டான்ஸ் ஆட விட்ட மாதிரி இருக்காது.
ரொம்ப சேஃபராக தான் மூமெண்ட் கொடுத்தாங்க டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு. அதில் கூட உங்களுக்கு ஏன்னா கடைசியிலலாம் அந்த ஹெவிக்கு இப்படி பண்ணாங்க, அப்புறம் அதுவே இப்படி சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. அது கூட நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மைண்டிலாவது அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். ஓகே.